ஹாய், ஹலோ, வணக்கங்க. நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் வேர்க்கடலை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துருவோம். லைட்டாக வறுத்தா போதும். இப்போ வறுபட்டுடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். அதே எண்ணெயில் பூண்டு, காஞ்ச மிளகா, புளி மூணையும் போட்டு வறுத்து எடுத்துருவோம். செவந்து வரட்டும். இப்போ இது செவந்துடுச்சு. இதையும் தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிருவோம். கடுகு உளுந்து வெடிச்சதும் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருவோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுருவோம். வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் செவந்து வரையும் கருவேப்பிலை போட்டுருவோம். அதையும் வதக்கி விட்டுருவோம். வதங்கினதான் செவந்து வரையும் ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. இப்போ வறுத்து வச்ச மசாலாவோட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். தாளித்து வச்சதை உள்ளே ஊற்றிடுவோம். கலந்து விட்டுட்டு தோசையோடு பரிமாறிடுவோம். இப்படி செய்து சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். நீங்களே செய்து பாருங்கள், சுவையாக இருக்கும்.